இன்னைக்கும் நியூ இயர் ஸ்பெஷலுக்கு தான் கேக் செய்ய போறோம். நேத்து ரோஸ் மில்க் கேக் செஞ்ச மாதிரி இன்னைக்கு பிஸ்தா கேக் செய்ய போறோம். இந்த கேக்குமே அந்த கேக் மாரி ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இத வீட்லயே சிம்பிளா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாயில வைக்க வைக்க கரையிற இந்த கேக் செய்றதுக்கு ஃபியூ இன்கிரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுல்ல 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 கப் பிஸ்தா மிக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பிஸ்தா மிக்ஸ்லயே சுகர் இருக்கிறதுனால நான் சுகர் ஆட் பண்ணல. கூடவே ஒரு 1/2 கப் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிக்கிறேன். பால் பத்தாத மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணி அதையும் நல்லா விஸ்க் பண்ணி கலந்துக்கோங்க. பேட்டர் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நான் மைதா பட்டர் போட்டு டஸ்ட் பண்ண ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கிறேன். பழைய குக்கரை நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாண்ட் மேலே இதை வச்சுக்கோங்க. கீழே தண்ணி, மணல், உப்புன்னு எதுவுமே போட தேவையில்ல. சும்மாவே வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணால் போதும். இப்போ ஒரு கிளாஸ் பாலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா மிக்ஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து பிஸ்தா மில்க் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. சைட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கேக் வெளியில் எடுத்துக்கோங்க. நல்லா பேக் ஆகி நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இப்போ இதில் ஒரு ஸ்டிக் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்தா மில்க் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது மேலே நான் வீட்லேயே பண்ண க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த க்ரீமில் நான் சுகர், எக் ஒயிட், மில்க் பவுடர் கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி பண்ணேன். அவ்வளோதான். இது மேலே நீங்கள் டாப்பிங் பண்ணுறதுக்கு பிஸ்தாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவைப்பட்ட கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸும் போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்து வச்சு கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சர்வ் பண்ணும்போது மீதி இருக்கிற பிஸ்தா பாலை ஊற்றி நல்லா சர்வ் பண்ணுங்கள். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வைக்க வைக்க கரையும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நியூ இயரை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர் ஆல்.